இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான லவ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு கொரியன் படங்க, தமிழ்ல இல்ல. படத்தோட ஒன்லைனர் கேட்டீங்கன்னா, இந்த படத்துல மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ற ஹீரோ அவரோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பிறந்து ஒரு 2-3 வருஷத்துலயே ஹீரோயின் ஏதோ ஒரு நோயினால செத்து போயிருவாங்க. இதனால கவலையா இருந்த இவங்க அடுத்த வருஷமே ஹீரோயின் உயிரோட வந்திருப்பாங்க. இதை பார்த்து சாக்கான ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அப்படி வந்தவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. இவங்க யாரு, எப்படி வந்தாங்க, கடைசியில என்ன ஆச்சுன்றதான் படத்தோட கதை. செம்மையா இருக்குங்க இந்த படம். கிளைமேக்ஸை பார்க்கும்போது அவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பையனுக்கு கதை சொல்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. என்ன கதைனா, பூமிக்கு வானத்துக்கு இடையில கிளவுட் லேண்ட் ஒரு இடம் இருக்கும். அப்படின்னா இந்த மேகங்கள்லாம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி கூட்டமா நிக்கும்ல, அந்த இடம். நம்மளுக்கு ரொம்ப நெருங்கியவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள நாம மறக்கிற வரைக்கும் அவங்க அந்த இடத்துல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட நினைவு நம்ம மனசுல இருந்து எப்போ போகுதோ அப்பதான் அவங்க சொர்க்கத்தை தேடி அடைவாங்க. அதே மாதிரி இங்க ஒரு பெண்குயின் இருக்கு. அது இடையில செத்து போனதுனால அந்த கிளவுட்ல இருந்து அவங்க அம்மா தன்னோட குட்டி பெண்குயினை டெய்லி பார்த்துட்டு அழுதுட்டே இருக்குமா. இப்படி இருக்கிற போது ஒரு வருஷம் கழிச்சு மழை சீசன் வந்துருச்சான். அந்த மழை சீசன் வரும்போது மேகத்துல இருந்து ஒரு ட்ரெயின் பூமிக்கு வருமா. அப்படி வரும்போது அந்த பெண்குயின் இருக்குல்ல, அது பூமிக்கு வந்துருச்சான். அந்த ட்ரெயின் அந்த குட்டி பெண்குயின் இருக்கிற ஸ்டேஷன்ல வந்து இறங்க அவங்க அம்மாவை பார்த்துதான் அது போய் கட்டி பிடிக்குது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஒன்னா இருக்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அம்மா பெண்குயின் இருக்குல்ல, அது குட்டிக்கு தான் இல்லாம தனியா எப்படி வாழணும்ன்றத கத்து கொடுக்குது. ஒரு நாள் அந்த மழைக்காலம் இருக்குல்ல, அது முடியற நேரத்துல வானத்துல இருந்து ஒரு ஏஞ்சல் வந்துருது. இங்க பாரு, இந்த சீசன்ல கடைசி மழை துளி நிக்கிறதுக்கு முன்னாடி நீ திரும்ப போயாகணும். அப்படி போக முடியலன்னா உன்னால இனிமேல் அந்த கிளவுட் லேண்ட்ல இருந்து உன்னோட பிள்ளைய பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல அந்த பெண்குயின் தன்னோட குட்டிக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருச்சான். அதுக்காக அவங்க அம்மா வருத்தப்படவே இல்லையா. தன்னோட குட்டிக்கு எல்லாம் கத்து கொடுத்துட்டுமேன்னு சொல்லி கவலைப்படாம அங்க இருந்து போயிருச்சான். அப்படியே கட் பண்றாங்க. இந்த கதைய அவங்க அம்மா சொல்ற மாதிரி நம்ம ஹீரோவோட பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்க ஹீரோயின் இறந்து போயிருக்காங்க. ஹீரோ கவலையோட உட்கார்ந்து இருக்க சுத்தி இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்க அப்பனால இந்த குழந்தைய வளர்க்க முடியுமா, நான் அப்பயே சொன்னேன், குழந்தை பெத்துக்கிறதுலாம் ஆபத்தானது, இவன் பிறந்தனாலதான் அவ செத்து போயிட்டான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. காலையில அலாரம் அடிக்க ஹீரோ அதை ஆஃப் பண்ணிட்டு தன்னோட பையனுக்கு போர்வையை பொத்தி விட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போறாருங்க. ஹீரோ ஒரு நீச்சல் குளத்துல கிளீனரா ஒர்க் பண்றாருங்க. அதனால காலையில எந்திரிச்சு போய் அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தமா கிளீன் பண்றாரு. அப்படியே நம்ம குட்டி பையன் கண்ணு முழிக்க அப்பா இல்லாததை பார்த்ததும் மெதுவா எந்திரிச்சு போய் அவங்க அம்மாவோட அலமாரி இருக்குல்ல, அங்க போய் படுத்துக்கிறான். ஹீரோ வேலை எல்லாத்தையும் முடிச்சு வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிக்க அலாரம் அடிக்குது. பையனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆனதுனால அவனை எழுப்ப பார்க்க அவனை அங்க காணோம். அவருக்கு தெரியும்ல, எப்பெல்லாம் அவங்க அம்மா நினப்பு தோணுதோ அப்போ போய் அலமாரில படுப்பான்னு. அதே மாதிரி அலமாரில போய் படுத்துக்கிற பார்த்து எழுப்பி விடுறாரு. எந்திரிச்சதும் நேரா வந்து உட்காந்து டிவியை போட்டு நியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா கதையில சொன்ன மாதிரி எப்படா மழைக்காலம் வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். நியூஸ்ல இந்த வாரம் கடைசியில மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எப்பப்பா மழை பெய்யும் அப்படின்னு கேக்குறான். இது மழை சீசன் தான்டா, கொஞ்சம் லேட்டா இருக்கு, ஒரு சில நாள் பெய்யும் ஒரு சில நாள் பெய்யாது, அது எப்ப பெய்யும்னு யாருனாலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல. இல்ல இது பருவ காலம் தானே, ஒரு நேரத்துல வெயில் அடிச்சா ஒரு நேரத்துல மழை பெய்யும் தானே அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா மழை பெய்யும், நீ கவலைப்படாத, ஸ்கூலுக்கு போகணும்ல, சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்க, எதுக்குன்னு கேக்குறாரு. மழை பெஞ்சா அம்மா வருவாங்கன்னு சொல்ல ஹீரோவோட ரியாக்ஷனே மாறி போயிருது. அப்போ ஆமா அம்மா வருவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல அந்த குட்டி பையன், கவலைப்படாதப்பா, அம்மா கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க, அப்படிதான் புத்தகத்திலையும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சதும் குட்டி பையனை ஸ்கூலுக்கு கிளப்ப பார்க்க இவங்க கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் அவங்க அப்பாவுக்கு மருந்தை ஞாபகப்படுத்துறான். இவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குங்க, அது என்னன்னு பின்னால பார்க்கலாம். அவசர அவசரமா கிளம்பி சைக்கிள்ல போக இவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு முந்திக்கிட்டு போகுது. பையனை ஸ்கூல்ல போய் டிராப் பண்ண அவங்க அப்பா ஸ்கூல் முடிஞ்சதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, தெரியும் ஸ்கூல் முடிஞ்சனே மாமாவோட கடைக்கு போகணும், நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், பாடத்தையும் நல்லா கவனிக்கணும், நீங்க போங்க உங்க வேலைக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி இவன் வேகமா கிளாஸுக்குள்ள ஓடுறான். ஹீரோ நேரா கிளம்பி வேலைக்கு வர அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து ஹீரோவுக்கு காஃபி கொடுக்குது. அதுக்கு ஹீரோ தேங்க்ஸ் சொல்ல அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து நீங்க பட்டனை தப்பு தப்பா போட்டிருக்கீங்கன்னு சொல்லி சரி பண்ணி விடுது. அத ஒரு கோச்சு தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அந்த பொண்ணு காஃபி கொடுக்க, வேணாம் என்கிட்ட காஃபி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். அவன் ஹீரோ கிட்ட வந்து, என்னடா இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல, பண்ணிட்டேன் சார், நல்லா சுத்தமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அந்த நீச்சல் குளத்தை சுத்தி வந்து ஏதாச்சும் குப்பை இருந்தா எடுக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க ஏதோ ஒண்ணு கிடக்க அதை வலையால எடுக்க பாக்குறான்.
அதுக்கு அந்த கோச்சு, ஏண்டா நீச்சல் குளத்துல வேலை செஞ்சுட்டு தண்ணியில இறங்குது நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட பார்க்க ஹீரோ இங்கிட்டு திரும்ப அவன் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அங்க இருக்கிறவங்களாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப ஒரு பேக்கரியை காட்டுறாங்க. ஹீரோ மாமாவோட கடைக்கு போகணும்னு சொன்னார்ல, அது இந்த கடை தான். இந்த இருக்காருல இவரு ஹீரோவோட ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டா இருக்காரு. இவரு ஒரு பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்ல பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ நம்ம குட்டி பையன் அங்க வர, ஏண்டா மூஞ்சிய சோகமா வச்சிருக்க, கிளாஸ்ல என்ன ஆச்சுன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல உன் மூஞ்சிய பார்த்தா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது, என்னன்னு சொல்லுன்னு கேட்க, அப்பானால ஓட முடியாதுல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு ஆமான்னு சொல்ல, அப்பானால நிறைய வேலையெல்லாம் பார்க்க முடியாதுல ஏன் அப்படின்னு கேட்க, உனக்கு நான் எப்படி சொல்றது, சரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல தெருலைட் இருக்குல்ல, அது எப்ப பார்த்தாலும் எரிஞ்சிட்டே இருக்கும் கரெக்டா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்றான். யாராச்சும் போகலைன்னா அது எரியாது கரெக்டா அப்படின்னு கேட்க, இல்லையே எரியும், ஒரு இல்லாட்டி அது கீழே ஏதாச்சும் காத்து போச்சுன்னா அது எரியும் அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி என்ன இருந்தாலும் அது எரிஞ்சிட்டே இருக்கும்ல, அப்படி எரிஞ்சிட்டே இருந்தா என்ன ஆகும்னு கேட்க, அது உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரு அதே மாதிரிதான் உங்க அப்பாவும் எப்பவும் கடினமா உழைச்சிட்டே இருப்பாரு, அதனால அவரு சீக்கிரமே டயர்ட் ஆயிருவாரு, அதனாலதான் அவரால் வேலை பார்க்க முடியலன்னு சொல்றாரு. சரி இதெல்லாம் ஏன் நீ இப்ப கேக்குறேன்னு கேட்க, எங்க ஸ்கூல்ல ஓட்டப்பந்தய போட்டி நடக்குது, அதுக்கு பேரண்ட்ஸும் கலந்துக்கணும்னு சொல்ல, அது சரிடா உங்க அப்பா இல்ல நான் இருக்கேன்ல, நான் உனக்கு கத்து தரேன்னு சொல்ல, நீங்களா உங்க கால் தான் ரொம்ப குட்டையாச்சே அப்படின்னு சொல்ல, என்னது என் கால் குட்டையா, நான் நின்னா உன் தலை வரைக்கும் என் கால் இருக்கும், வேணா அவன் தொட்டு பாருன்னு சொல்ல, அவனும் வந்து தொட்டு பாக்குறான். அந்த ஆளு வேகமா எந்திரிச்சு நின்னு இப்ப தொட்டு பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன் வயிற்ற பிடிக்க, டேய் கால் எங்க இருக்கு நீ எங்க பிடிக்கிற, அது என்னோட வயிறுடா அப்படின்னு சொல்ல, ஆமா பெண்குயின் மாதிரி இருக்குன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ அங்க வந்துடுறாரு. உள்ள வந்ததும் என்னடா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா மாமா என் கூட ரேஸ்ல கலந்துக்கிறேன் சொல்லியிருக்காருன்னு சொல்ல, ஹீரோவோட மூஞ்சி மாறி போய், அப்படியா நல்ல விஷயம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, குட்டி பையன் அங்க இருந்து போனதும் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கல, உனக்கு தெரியுமா இங்க ஒரு பொண்ணு வருது, பாக்குறதுக்கு செம்மையா இருப்பா அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு எந்த பொண்ணு மேலே ஆசை இல்லைன்னு சொல்ல, சொல்லுவாங்க அந்த பொண்ணு எனக்குடா, நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு தாங்க அந்த ரேஸ். ஹீரோ அங்க போகலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த கோச் இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஹீரோவை கூப்பிட்டு கிளம்ப போற நேரத்துல வேலையை வைக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் ரேஸ் தொடங்க ஆரம்பிக்க ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் அந்த டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டு ரேஸுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். அப்போ கூட இருக்கிற பசங்க குட்டி பையனை பார்த்து அவர் யாருன்னு கேட்க, அவர் தான் எங்க மாமா, ஏன் கூட அவர் ஓட போறாருன்னு சொல்ல, டேய் உனக்கு தெரியாதா, பேரண்ட்ஸ் தான் நம்ம கூட சேர்ந்து ஓடணும், இவர்னாலாம் ஓட முடியாது. குட்டி பையன் நேரா அவர்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றான். ஏன்டா ஏன் அப்படின்னு கேட்க, அவன் நடந்ததை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவரு ட்ரெஸ் அங்க கலட்ட திடீர்னு ஹீரோ அங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு பையனை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இங்க பாடுறமனால வேகமா ஓட முடியாது, அதனால நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்து கொடுத்துருவேன்னு சொல்ல, குட்டி பையன் நான் வேகமா ஓடி வந்து கொடுக்குறேன்ப்பா நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி ரேஸுக்கு போயிடுறான். ரேஸ் ஸ்டார்ட் ஆக நம்ம குட்டி பையன் ஓன கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்டிக்கை கீழே போட்டுறான். அதனால அவங்க அப்பா கிட்ட லேட்டா வந்து கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அவங்க அப்பா ஓட குட்டி பையன் இந்த ரேஸ்ல நாம தோத்துறோம்னு சொல்லி சோகமா இருக்கான். அதை பார்த்த ஹீரோ தான் மகனுக்காண்டி ஜெயிக்கணும்னு சொல்லி வேகமா ஓடி வராரு. முன்னாடி போன எல்லாத்தையும் முந்திக்கிட்டு கிரீஸுக்கு பக்கத்துல வந்துடுறாருங்க. அப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தெளிய ஆரம்பிச்சிட்டாருங்க. ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போக, என்னடா நான் தோத்தனால ஃபீல் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, இல்லப்பா நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், நீங்க எப்போ என் கூட இருந்தா போதுன்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்காங்க. சரிவா உன்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போறேன்னு சொல்லி அவனை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர குட்டி பையன் தூங்கின பிறகு ஹீரோ அவங்க ஒய்ஃப் இருக்கும்போது சில வீடியோலாம் எடுத்து வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாளாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருதுங்க. குட்டி பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த ஜன்னல்ல ஒரு இலையெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்கல்ல, அது எதுக்குன்னா அந்த நாட்டுல நாம ஏதாச்சும் வேண்டிக்கிட்டோம்னா அது பழிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி இலை எடுத்து வைப்பாங்க. மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சதும் நம்ம குட்டி பையன் ரெயின் கோட்டை போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே அவங்க அப்பா ஓட, டேய் எங்கடா போற நில்றா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருண்டா அப்படின்னு கத்த, அவ எதுவுமே காதுல வாங்காம அம்மா வந்துடுவாங்க நான் போய் சீக்கிரம் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுறான். பின்னாடியே ஹீரோவும் ஓடுறாரு. போகும்போதே அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. நேரா ஜங்ஷனுக்கு போக அவங்க அம்மா வந்துட்டாங்களான்னு பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. சோகமா ரெண்டு பேரும் உட்கார, அம்மா ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறான். அதுவா அவங்க வர வழியில ஏதாச்சும் டிராபிக்கா இருந்திருக்கும், நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லி ஒரு வழியா குட்டி பையனை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேரும் சோகமா நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு பாலம் வருங்க. அந்த பாலத்துக்கு கீழே ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கிறத பாக்குறாங்க. அப்போ குட்டி பையன், அது நம்ம அம்மா தான், நம்ம போய் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அம்மானு கத்த, ஹீரோ டே அமைதியாரா ஃபர்ஸ்ட் அம்மாவான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நீ இங்கே
இங்கேயே இரு, நான் போய் பாக்குறேன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். அப்படியே ஹீரோ மெதுவா போய் அந்த பொண்ணோட முகத்தை பார்க்க ட்ரை பண்ண பின்னாடியே நம்ம குட்டி பையனும் வந்துடுறாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கான். மெதுவா போய் ஹீரோ முகத்தை பார்க்க ட்ரை பண்ண குட்டி பையன் தலையை தூக்கி விட்டுறான். பார்த்தா ஹீரோட ஒய்ஃப் தாங்க அங்க இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவருக்கு என்ன பேசுனே தெரியாம ஓரமா போய் உக்காந்துட்டாரு. ஆனா நம்ம குட்டி பையன் இருக்கான்ல, அம்மா திரும்பி வந்துட்டீங்களா, நான் சொன்னேன்லப்பா இது அம்மா தான் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் யார் நீன்னு கேக்குறாங்க. அம்மா என்ன தெரியலையா, நான் தான் உங்க மகன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் தான் உன்னோட அம்மாவான்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, மழை பெய்யும் போது கிளவுட்லேண்ட்ல இருந்து நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்ல கிளவுட்லேண்டா அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அது குட்டி பையன் என்னப்பா பாத்துக்கிட்டே இருக்க, அம்மாட்ட எடுத்து சொல்லுப்பான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ தன்னோட கன்னத்துல அடிச்சுட்டு இது கனவா நனவான்னு பாக்குறாரு. செத்தவ எப்பரா உசுரோட வந்தான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ குட்டி பையன் ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டுக்கு போறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லைங்க. குழப்பமாவே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் குட்டி பையன் அப்பாவும் தனியா பேசிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா கிளவுட்லேண்ட்ல இருந்து வரும்போது அம்மாவுக்கு தலையில அடிபட்டிருக்கும், அதனாலதான் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நீ இத ரகசியமா வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்ல குட்டி பையன் ஏன்னு கேக்குறான். இல்லடா சொன்னா அவ சாக்கா இங்க இருந்து போயிட்டான்னா அதனாலதான் சொல்றேன், நாம அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்துவோம், எப்படியும் கொஞ்ச நாள்ல எல்லாம் நினைவுக்கு வந்துருன்னு சொல்ல குட்டி பையனும் சரின்னு சொல்லிடுறான். ரெண்டு பேரும் திரும்பி வர ஹீரோயின் இருக்காங்களா, நான் நிஜமாவே இந்த வீட்டுல வாழ்ந்தானான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்ல அப்படி இருந்தா இந்த வீட்டை இவ்வளவு குப்பையா வச்சிருக்க மாட்டேனேன்னு சொல்றாங்க. சரி கிளவுட்லேண்ட்லாம் என்ன, ஏன் என்ன பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னு கேட்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு வீட்டெல்லாம் ஒதுங்க வைக்கிறாங்க. ஒதுங்க வச்சுக்கிட்டே பல் சொல்றாங்க. என்னன்னா இவங்க கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருந்தாங்களா. அப்படி விளையாடும் போது ஹீரோயின் தலையில அடிபட்டுருச்சான். அடிபட்டதுனால இவங்க மயக்கமாயிட்டாங்களாம். அதனால கிளவுட்லேண்ட் ஒரு ஆஸ்பத்திரியில உங்களை சேர்த்தோம். திரும்பி இங்க வரும்போது நீங்க மயக்கம் அடைஞ்சிட்டீங்க, முழிச்சு பார்த்தா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் அதை நம்புறாங்க. ஆனா இந்த சீன்லாம் செம்மையா இருக்குங்க. ஹீரோ ஒண்ணு சொல்ல அதுக்கேத்த மாதிரி குட்டி பையனும் போய் சொல்லுவான். என்ன ஒண்ணு, இது தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்லயும் கிடையாதுங்க, கொரியன்ல தான் இருக்கு. ஆனா அவங்க பேசுற எக்ஸ்பிரஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும். இப்படியே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினுக்கு மயக்கம் மாதிரி வந்துருங்க. அப்போ ஹீரோ பிடிச்சுக்கிறாரு. தலையில அடிப்பட்டதுனாலதான் இப்படி இருக்கும், அம்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு தூங்க பார்க்க ஹீரோவுக்கு தூக்கமே வரலைங்க. ஒரே குழப்பமா இருக்காரு. எந்திரிச்சு போய் பெட்ரூம்ல பார்த்தா அம்மாவும் பிள்ளையும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டவுட் வந்து பக்கத்துல போய் மூச்சு காத்து இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அன்னைக்கு நைட்டு போக அடுத்த நாள் ஹீரோ வேகமா கிளம்பி போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வராரு. வழக்கமா ஹீரோ தானே பையன் ரெடி பண்ணுவாரு. இந்த தடவை ஹீரோயின் ரெடி பண்றாங்க. எப்பவுமே சட்டப்பட்டனை தப்பு தப்பா தான் போட்டு விடுவாரு. ஆனா இவங்க எல்லாத்தையும் கரெக்டா ரெடி பண்ணி பாரு அப்பா மாதிரி நீ இருக்குன்னு சொல்ல நானா பண்ணி கரெக்டா தானே போடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ லைட்டா கீழே பாக்குறாங்க. பார்த்தா நம்மால ஜிப்பு போடாம இருக்கான். குட்டி பையன் ரெடி ஆனதும் அவங்க அம்மாவுக்கு கிஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ஹீரோவும் நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு வருவாரு. ஆனா அவங்க ஒரே ஒரு முறை தான் மறப்பாங்க. நம்மால் பயந்துட்டு போட்டோவை கிஸ் பண்ணிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. வழக்கம் போல ஹீரோ குட்டி பையனை ஸ்கூலை விட்டுட்டு இவர் திரும்பி போக குட்டி பையன் அப்பா போயிட்டாரான்னு எட்டி பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போறான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டை சுத்தி முத்தி பார்த்து அங்க ஒரு அலமாரி இருக்கும், அதை திறந்து பாக்குறாங்க. அதுல ஹீரோயினோட பர்ஸ் இருக்கும். அந்த பர்ஸுக்குள்ள ஒரு சாவியும் இவங்களோட வெட்டிங் ரிங் இருக்குல்ல அதுவும் இருக்கும். அதை எடுத்து ஹீரோயின் போட்டு பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு குட்டி பையன் அம்மானு வந்து கத்திடுவான். இவங்க பயத்துல முகத்தை மறைச்சு வச்சுட்டு என்னடா கிளாஸுக்கு போலையான்னு கேட்க இல்லம்மா டீச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வரல, அதனாலதான் நானும் வந்துட்டேன்னு சொல்ல ரெண்டு பேரும் செம்மையா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் விவரம் தெரியாதுல்ல, சின்ன பையன் கூட எப்படி விளையாடுன்னு தெரியல. அதனால எல்லா போட்டியிலும் அவங்களே ஜெயிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த பாக்ஸிங் கிளவுஸை போட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிடுவாங்க. ஆனா ஹீரோயின் அடிச்ச அடியில குட்டி பையனுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துருங்க. அப்ப ஹீரோ வர ரத்தத்தோட உட்காந்து இருப்பா. ஒன்னும் இல்லப்பா நாங்க சும்மா விளையாண்டுகிட்டு இருந்தோம்னு சொல்றோம். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட குட்டி பையன் சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு அம்மாவோட சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்ல ரெண்டு பேருமே ஹீரோயினை பார்ப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓ நம்மளதான் சமைக்க சொல்றாங்க போலன்னு நினைச்சு சரி நான் போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னத்தையோ போட்டு சமைக்கிறாங்க. அது பார்த்தா சட்டில இருந்து வெளியே கூச்சிட்டு கிடக்கு. ஒன்னொன்னா பறந்து பறந்து வந்து விழுக ஹீரோ போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறாரு. எல்லாம் அவர் முதுகு மேல விழுகுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் குட்டி பையனை தூங்க வைக்க அவன் தூங்கின பிறகு ஹீரோவுக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரு லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டோம்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. சரி எப்படி நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோம் கொஞ்சம் அந்த கதையை சொல்லுன்னு கேட்க நேரா பிளாஷ்பேக்க கேட்டாங்க. என்னன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல அந்த ஸ்கூல்ல செம்மையா படிப்பாங்களாம், கிளாஸ்ல டாப் ரேங்க்ல வருவாங்களாம். ஆனா நம்மால இருக்காரு பாருங்க கிளாஸ்ல எப்போதும் தூங்கிட்டு தான் இருப்பாரு. ஹீரோவுக்கு ஸ்விம்மிங்ல செம்ம இன்ட்ரெஸ்ட்டுங்க. இவங்க படிப்புல டாப்பா இருந்தாங்கன்னா நம்மால ஸ்போர்ட்ஸ்ல டாப்பா இருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோ ஸ்விம் பண்றத பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. குறிப்பா பொண்ணுங்க. சொல்ல போனா இவரு தான் நிறைய பேருக்கு கோச்சிங் பண்ணுவாரு. இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோயின் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அப்ப எதிர்பாராத விதமா அவங்க தண்ணியில மூழ்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோயினை தன்னோட முதுகுல ஏத்தி கொண்டு வந்து விட்டு காப்பாத்திடுவாரு. ஆனா அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு வேகமா ஓடிடுறாங்க. ஹீரோவுக்கு அப்பதான் ஹீரோயின் மேல லைட்டா காதல் வருது. அப்படியே ஹீரோ ஒன் சைடா காதலிக்க ஒரு நாள் கிளாஸ்ல ஹீரோயின் ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன புக்குன்னு பார்த்துட்டு ஹீரோவும் அதே புக்கை எடுத்து படிப்பாரு. ஒரு நாள் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, இப்ப பேக்கரி வச்சிருக்காருல, அவருக்கு இந்த விஷயம் தெரிய, என்னடா உன் முகத்துல காதல் கலை எல்லாம் பயங்கரமா தெரியுதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. சரி சொல்லு, உன்னோட லவ்க்கு நான் ஹெல்ப் பண்ணவா வேணாமா அப்படின்னு கேட்க, லவ்வெல்லாம் நான் ஒன்னும் பண்ணலன்னு சொல்ல ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் பேர் பொருத்தம் பாக்குறாருங்க. அதாவது இவங்க 2 பேரும் பேரை வச்சு நம்பர் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல கால்குலேஷன் போட்டு பாக்குறாரு. பார்த்தா 98% வருது. சரி இப்ப சொல்லு, கடைசியா கேட்கறேன், உன்னோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. நீ பார்த்தேனா அந்த பொண்ணு தான் உன்னை 98% லவ் பண்ணுது. ஆனா நீ அவளோட கம்மியா தான் இருக்க. ஆனா அதை அவ வெளிக்காட்டிக்காம இருக்க. அதனால நீ அவளை தூண்டி விடணும். நேரா கிளாஸுக்கு போ, ஒரு பேனா கேளு, அவ உனக்கு வேகமா எடுத்து தருவா, அதை அப்படியே வச்சுக்கோ. அடுத்த நாள் போ, எரேசர் இருக்கான்னு கேளு, அதுவும் வேகமா எடுத்து தருவா, அதை அப்படியே வாங்கிக்கோ. ஆனா அவளை கண்டுக்காத. நீ இப்படி கண்டுக்காம விடும்போது தான் அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்ல ஹீரோவும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருக்கும்போது ஹீரோயினை பார்த்து தயக்கத்தோட பேனா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோ செம்மையா கடுப்பாயிராருங்க. ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்ல, சரி விடு, எல்லா பொண்ணுங்களும் காட்டிக்க மாட்டானுங்க, அவளுக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும்ல, இல்லனா அவ பின்னாடி ஒன்னு அலைவரக்காண்டி பண்ணுவா. நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அவ நீதான் வேணும்னு அடம் பிடிப்பா. அப்படி மட்டும் வந்துட்டான்னு வை, அவ உன்னதான் லவ் பண்றான் அர்த்தம்னு சொல்ல அப்போ ஹீரோவுக்கு இன்னொரு ஜோடியை போட்டு விட்டுறாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, அவருக்கு இடது கை பழக்கம் தான், காலும் அதே மாதிரி தாங்க. அதனால கூட இருக்கிற பொண்ணு கூட சரியா ஆட மாட்டாரு. அத அந்த டான்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டு ஹீரோயினை ஹீரோவுக்கு சேர்த்து விட்டுறாங்க. நம்மாலே பயத்துல செம்மையா நடுங்குறாருங்க. கூடவே ஹீரோயினும் பயப்படுறாங்க. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆட ஃபர்ஸ்ட் தப்பா ஆடுறாங்க. அந்த கோச்சு, டேய் என்னடா ஆடுற, நல்லாதான் ஆடேன்டான்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட பார்க்க ஹீரோயினோட காலை மூச்சு விட்டுறாரு. அப்ப ஹீரோ, அச்சச்சோ அழுக்காயிடுச்சு, நான் தொடச்சு விடுறேன்னு சொல்லி தொடச்சு விட ஹீரோயின் இருக்கட்டும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ஹீரோட தலை ஹீரோயின் மூக்குலே பட்டுருங்க. மூக்குல இருந்து ரத்தம் பயங்கரமா வந்துடும். அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாக ஹீரோ அதை தொடச்சு விட ட்ரை பண்ணுவாரு. அதை பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதனால ஹீரோயினுக்கு செம்மையா அசிங்கமா போச்சு. அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்கூல் முடியிற வரைக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறதே இல்லையா. ஒரு நாள்ல ஸ்கூல் முடிய பார்க்க அந்த டயத்துல எல்லாரும் ஒரு நோட்டை கொடுத்து அவங்கள பத்தி எழுத சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட கொடுத்து எழுத சொல்றாங்க. அவரும் வாங்கி எழுத ஹீரோ தயக்கமா உட்காந்துருக்காருங்க. அதை பார்த்த ஹீரோயின், உங்களுக்கு வேணா நீங்களும் எனக்கு எழுதி தரலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சந்தோஷமா அதை வாங்கிட்டு எழுதி தராரு. கூடவே அவரோட பேனாவையும் கொடுத்து விட்டுறாரு. அவங்க போன பிறகு ஹீரோ சந்தோஷப்பட, டேய் என் பேனாவை எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லி வாங்க பாக்குறாரு. பார்த்தா ஹீரோயின் அங்க இல்ல. சரி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின், சரி நம்ம 2 பேரும் தான் பேசிக்கிட்டதே இல்லையே, அதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணோன்னு கேட்க ஹீரோவுக்கு ஏதோ ஒரு வழியா ஹீரோயினோட போன் நம்பர் கிடைச்சிருங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி போன் பண்ணுவாரு. ஹலோன்னு சொன்னதும் கட் பண்ணிடுவாரு. ஆனா நம்ம ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்க, ஒரு தடவையும் ஹீரோவை தடுத்துக்கிட்டே இருப்பான். டேய் பேசுறா, ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்ல 2 தள்ளி விட்டு நம்மால எஸ்கேப் போயிடுவாரு. ஒரு நாள் ஹீரோ வழக்கம் போல போன் பண்ண நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் பாருங்க, ரெடியா பூத்துக்கு வெளியே நிக்கிறான். இந்த தடவை நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்டான்னு சொல்லி லாக் பண்ணிட்டு நிக்கிறான். வழக்கம் போல ஹலோன்னு சொல்ல ஹீரோ போனை கட் பண்ண பாக்குறாரு. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் புடிச்சுக்கிட்டு கட் பண்ண விடாம ஹீரோவோட பேரை சொல்லி விட்டுறாரு. அப்படியே ஹீரோ அமைதியாயிடுறாரு. பேசுன்னு சொல்லிட்டு நம்மால வெளியே வர, நான் தான் பேசுறேன், என்ன உனக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம 2 பேரும் ஸ்கூல் படிச்சோம், நீ கடைசியா நான் எழுத சொன்னேன்ல, அப்போ என்னோட பேனா ஒன்றை கொடுத்து விட்டேன், அது ரொம்ப காஸ்ட்லியான பேனா, அது எனக்கு இப்ப திரும்ப வேணுமே, நான் வேணா அங்க வரேன், திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாருங்க. மனுஷன் என்ன பேசுன்னு தெரியாமே பேசியிருக்காரு. ஆனா கட் பண்ணி முடிச்சதும் சந்தோஷத்துல ஓடுறாரு. ஃப்ரெண்டை பிடிச்சி, டேய் உனக்கு என்ன வேணும்னு கேளு, நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தரேன், நீ குண்டா இருக்கல வா இப்பவே ஜிம்முக்கு போலாம், உன்னை நான் ஸ்மார்ட் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி என்னென்னமோ வளரிட்டு சந்தோஷத்துல ஓடுறாருங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஹீரோ அந்த பேனாவை வாங்க ஹீரோயின் கிட்ட போவாருங்க. பொண்ணுங்களுக்கு பிடிச்ச பிங்க் கலர் கோட்டை போட்டு போவாரு. ஆனா அங்கிட்டு வந்து போறவங்க எல்லாரும் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு நிக்க ஹீரோயின் வேகமா அந்த பெண் எடுத்துறாங்க. ஹீரோ என்ன பேசுன்னு தெரியாம, அப்புறம் என்ன அவ்வளவுதானான்னு கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்லிடுறாங்க. சரி பாத்துக்கோ, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஆனா ஹீரோவுக்கு மனசே கேட்கல. திடீர்னு ஹீரோயினோட பேரை சொல்லி, வெயில் அதிகமா இருக்கே உனக்கு தண்ணி தாக எடுக்கலையான்னு கேட்க ஹீரோயின் ஆமா எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி வா நம்ம வேணா போய் ஏதாச்சும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உட்கார இப்பதாங்க தெரியுது நம்மால டவுசர் போட்டு வந்திருக்கான். அதனாலதான் எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ
ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோயின் டெஸ்க்ல ஒரு புக்கு பார்த்தார்ல, அந்த புக்கை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்த ஹீரோயின், நீ இதெல்லாம் படிப்பியான்னு கேட்க, படிப்பேன்னு, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிக்குமான்னு கேட்க, இல்ல எனக்கெல்லாம் இது பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அப்படியா, நான் ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த புக்கு உன் டெஸ்க்ல இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் படிச்சது அங்க இருக்கிற பூனையை பத்தி, அது ஒரு நாட்டோட புக்குங்க, அதோட வரலாறு இருக்கும் அதுல. ஆனா ஹீரோயின் அந்த பூனைக்கு தனியா ஒரு புக் இருக்குமா, அதை படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா. அதை கேட்டதும் ஹீரோவுக்கு செம்மையா பல்ப் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சு ஹீரோயினை பஸ் ஏத்தி விட ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்கிறாங்க. ஒரு பஸ்ஸா வர ஹீரோயின், பஸ் எல்லாம் கூட்டமா இருக்கு, நான் அடுத்த பஸ்ல போறேன்னு சொல்லி எல்லா பஸ்ஸையும் கடத்தி விடுறாங்க. கடைசியா ஒரு பஸ் வர அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, இதாமா லாஸ்ட் பஸ், இதை விட்டேன்னா அடுத்து காலையில தான் சொல்ல ஹீரோயின், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. பஸ்ல ஏறி உட்கார பஸ் எடுத்துட்டாங்க. ஹீரோயின் வருத்தமாவே உட்காந்துருக்காங்க. ஏதாச்சும் பேசி இருக்கலாம், இப்படி மிஸ் பண்ணிட்டமேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அப்போ பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பின்னாடியே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா நம்மால செம்மையா ஓடி வந்துகிட்டு இருக்காரு. பஸ்ஸை நிப்பாட்டுங்கன்னு கதறாரு. இதை பார்த்த டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்ட பஸ்ஸுக்குள்ள ஏறி வந்து ஹீரோயின் கிட்ட, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்னன்னு கேட்க, நான் உனக்கு லெட்டர் அனுப்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லலன்னு. அதுக்கு ஹீரோயினும் சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பஸ் டிரைவருக்காரு பாருங்க, ஹீரோவை அடிச்சு வெளியே பத்தி விட்டுறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி பையன் இருக்கான் பாருங்க, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்துரும். வந்து ஹீரோயின் மடியில படுத்துக்க இந்த கதையை கேட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த நாளாக நம்ம சின்ன பையன் இருக்கான் பாருங்க, ஸ்கூல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதுல ஒருத்தர் என்ன சொல்றான்னா, மழை விடவே விடாது போல, டெய்லி பேஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அப்பா எப்பெல்லாம் கார் வாஷ் பண்றாரோ அப்பெல்லாம் தான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சின்ன பையன் அதை நோட் பண்றான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட ட்ரெஸ் துவைக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. பார்த்தா செம்மையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கிறத பார்ப்பாங்க. அதை போய் திறக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது திறக்கல. அப்பதான் ஞாபகம் வருது, அந்த பர்ஸ்ல ஒரு சாவி பார்த்தாங்கல்ல, அதை எடுத்துட்டு வராங்க. அதை எடுத்துட்டு வந்து திறந்து பார்க்க ரூமும் திறந்துருது. அதுல இந்த பழைய பொருள்லாம் இருக்கும்ல, இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது இருந்தது, அதாவது நம்ம குட்டி பையன், அந்த பொருள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டாக ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்திருக்குங்க, அது சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, ஒரு கட்டத்துல ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டை போய் பார்ப்பாரு. அப்ப என்ன சொல்லியிருப்பான்னா, என்னடா உன் மூஞ்சில லவ்வோட கலை தெரியுதுன்னு சொல்ல, லவ்வா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த பொண்ணு மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்ல, இவன் ஏன் ஆள்றா, உனக்கு ஏதோ புதுசா தெரியுதுன்னு சொல்ல, இல்லையே அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். டேய் எனக்கு தெரியாதா, நல்லா மூஞ்சிய பார்த்தே என்னன்னு கண்டுபிடிப்பேன். என்ன உன் பொண்டாட்டி திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு ஷாக் ஆயிருது. ஏதோ கிளவுட்ல இருந்து வந்தாலாமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஹீரோ ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடும். எனக்கு தெரிஞ்சு நம்ம குட்டி பையன் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பான் போல. ஆனா ஃப்ரெண்டுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை, சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சிருப்போம். அதனாலதான் அன்னைக்கு நைட்டு ஒரு பெண் குயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்மாலு அங்க வந்திருக்கான். வந்ததும் ஹீரோயினை தேட ஹீரோ முடிச்சு பார்த்துட்டு ஃப்ரெண்டை வெளியே பத்தி விட்டுறாரு. கதவை சாத்தின பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டானா இல்லையான்னு எட்டி பார்த்தா நம்மாலு ஜன்னல்ல இருந்து உள்ள வந்துருவான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயின் முழிச்சுக்க அவங்க யாருன்னு போய் பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம குட்டி பையன் தடுத்து விட்டுறான். இவன் ஒரு ரூம் திறந்து போய் பார்க்க ஹீரோயின் ஒரு ரூம்ல நிப்பாங்க. அவங்கள பார்த்து செம்மையா பயந்துடுறான். ஏதோ பேய் நினைச்சிட்டு அங்க இருந்து அலறி அடிச்சு ஓடுறான். ஹீரோயின் விடாம பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவன் கொஞ்சம் குடிச்சிருக்கான், அதனாலதான் இப்படி பண்றான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்ல ஹீரோயின் தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்பயும் பாருங்க ஹீரோயினை பார்த்துட்டு பயத்துல அங்க இருந்து ஓடிடுறான். போன பிறகு ஹீரோயின் அடுத்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. என்ன கேக்குற அப்படின்னு கேட்க, அதான் லெட்டர் எழுதுறேன்னு சொன்னேன்ல அது அப்படின்னு சொல்ல, இவங்க பிளாஷ்பேக்ல ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்து ஒரு நாள் படத்துல போய் உட்காந்து இருப்பாங்க. அப்ப ஹீரோ கைய கட்டிக்கிட்டு ஹீரோயின் கைய தொட்டு பார்க்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா பின்னாடி இருக்கிறவன் அவனோட காலை ஹீரோவோட சீட்ல வச்சிருப்பான். அது தெரியாம அவனோட காலை பிடிச்சிட்டு, என்ன ரொம்ப குளிருதா அப்படின்னு கேட்க, குளிரா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அம்மா சாக்ஸ் போட்டிருக்க கையிலன்னு கேட்க, சாக்ஸ் நான் போட்டிருக்கேனா அப்படின்னு கையை தூக்கி காட்டுறாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்க பின்னாடி இருக்கிறவன் காலை விட்டு இருக்கான். அதை பார்த்து ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. படம் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் வெயிட் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்க பாருங்க, ஹீரோட ஜாக்கெட்ல கைய வச்சுட்டு நிப்பாங்க. அதை பார்த்த ஹீரோ அவரும் ஜாக்கெட்டுக்குள்ள கைய வச்சுட்டு கைய புடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த கதையை சொல்லி முடிக்க ஹீரோயின் கதையை கேட்டு செம்மையா ஃபீல் பண்றாங்க. அந்த கதையில நடந்த மாதிரியேவும் ஹீரோயினும் இப்ப ஹீரோட ஜாக்கெட்ல கை வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஹீரோவும் புடிச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போலான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு போறாரு. ஏதோ ஒரு மலை மேல கூப்பிட்டு போவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால ஹீரோ கைய பிடிச்சு கூப்பிட்டு போறாரு. ஒரு வழியா அவர் சொன்ன இடத்துக்கு வர அங்க பார்த்தா தூரத்துல ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுட்டு ஒரு ஸ்கிரீன்ல படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை இவங்க பைனாகுலர் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாருங்க, படம் பார்த்த இன்ட்ரெஸ்ட்ல ஹீரோனை பார்க்க விடாம அவர் மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அதனால ஹீரோயினும் புடிங்கி பாத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும்
ஆளுக்கு ஒரு கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கு புரிய வந்துருச்சு. அதனால ஹீரோயினை மட்டும் பார்க்க விட்டுறாரு. ஹீரோயின் படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ மெதுவா ஹீரோயினை கிஸ் பண்ண வராரு. அப்ப அவங்க மேல ஏதோ படுற மாதிரி இருக்க தட்டி விடுற மாதிரி ஹீரோவை ஒரே அடி அடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு வலி தாங்க முடியலங்க. ஹீரோயின் எட்டி பார்த்தா ஹீரோ ஒன்னிலேயே அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் ஹீரோயின் படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வழியா ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோட ஃபேமிலிய பழக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவை முழுசா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இந்த தடவை பையன் கூட எல்லா போட்டிலையும் தோத்துக்கிட்டே வராங்க. எல்லாரும் செம்மையா விளாடுறாங்க. அதே சமயத்துல மழைக்காலமும் முடிகிற நிலைக்கு வந்துருச்சு. அதனால நம்ம குட்டி பையன் இருக்கான் பாருங்க, ஜன்னல்ல இலையா ஓட்டுவான்ல, மழைக்காலம் நீடிக்கணும்னு மறுபடியும் இலைய ஓட்டுறோம். அதை ஹீரோயின் பார்க்க எதுக்கு இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இதுவா, இதை ஒட்டினா நிறைய மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்க, எனக்கு மழை நான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குங்க. ஹீரோவும் அப்பப்ப வெளியே கூப்பிட்டு வராரு. அப்படி ஒரு நாள் கூப்பிட்டு வரப்போ 2 பேரும் உப்பு மூட்டை தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல ஹீரோக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு. ஹீரோ முழிச்சதும் ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ சொல்றாரு. என்னன்னா, இவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ ஒரு நாள் ஹீரோவுக்கு இந்த ஸ்விம்மிங்ல நேஷனல் லெவல்ல போட்டி நடந்திருக்கான். அதுல ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஹீரோயின் அந்த இலை இருக்கு பாருங்க, சின்ன பையன் கிளாஸ்ல ஓட்டிக்கிட்டு இருந்தான்ல, அது மாதிரி ஒன்னு கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போறாங்க. அதை வாங்கிட்டு ஹீரோ சந்தோஷமா குதிச்சுட்டு ஓடுறான். அடுத்த நாள் போட்டியும் தொடங்க ஹீரோ செம்ம நீச்சல் அடிக்கிறாருங்க. ஆனா ஒரு கட்டத்துல கரெக்டா ஜெயிக்கிற நிலைமைக்கு வரப்போ ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. தண்ணிக்குள்ளே இருந்துடுறாரு. அவரை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போக என்னன்னா, ஹீரோவுக்கு அவர் மூளையில் இருக்க நரம்புல ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால தனக்குத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டாலோ இல்ல அதிகமா வேலை செஞ்சாலோ அவருக்கு மயக்கம் வந்துருமா. ஆனா இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லல. ஹீரோயின் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது என்னாச்சு, ஏன் போட்டியில கலந்துக்கலன்னு கேட்க, இல்ல எனக்கு இதெல்லாம் சரி வராது, நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனிமேல் என்ன பார்க்க வராத அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஏன்னா ஹீரோ அவருக்கு இருக்கிற நோயை நினைச்சு பயந்துக்கிறாரு. அதனால ஹீரோயினும் கஷ்டப்படுவாங்க நினைச்சு மனசை கல்லாக்கிட்டு இப்படி சொல்லிடுறாரு. ஹீரோயினும் அதை கேட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோவுக்கு ஹீரோயின் நினைப்பு போகவே இல்லைங்க. என்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு போய் அவளை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி ஹீரோயினை மீட் பண்ண போக ஹீரோயின் ஒரு பில்டிங்ல இருந்து வருவாங்க. அப்போ செம்மையா மழை பெய்ய அங்க ஒரு கார் வருங்க. அதுல யாரோ ஒருத்தர் இருப்பான். அவன் ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் அந்த கார்ல ஏறி போயிடுவாங்க. அதை பார்த்த ஹீரோ, சரி அவ வாழ பழகிட்டா போல, நம்மளை மறந்துட்டா, இனிமேல் நம்மளை அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. போகும்போது ஹீரோயின் ஒரு இலை கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கீழே போட்டுட்டு போயிடுறாரு. இப்படி கொஞ்ச நாள் போக ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு ஒரு போன் வருங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ நினைச்ச மாதிரி ஹீரோவை ஹீரோயின் மறக்கலைங்க. நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஹீரோ அங்க வந்துடுறாரு. வந்ததும் ஹீரோவை போய் கட்டி பிடிச்சு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயின் வீட்டுல அது ஒத்துக்கலைங்க. இருந்தாலும் அவங்க படிச்சு முடிச்சதும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் பிறந்துச்சான். அப்படியே ஹீரோ கதையை சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டதும் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இது கொஞ்சம் கூட நமக்கு ஞாபகம் இல்லைன்னு அழுகுறாங்க. இனிமேல்னாச்சும் நம்ம வாழ்க்கையில இன்னும் நல்லா ஹாப்பியா இருப்போம்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம குட்டி பையன் என்ன சொல்றான்னா, அவங்க ஸ்கூல்ல ஏதோ பாட்டு பாடுற போட்டி இருக்கான். அதுக்கு அவங்க அம்மாவை கூப்பிடுறான். அவங்க அம்மாவும் கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டிவியில நியூஸ் ஓடுதுங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மழைக்காலம் சீக்கிரம் முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தது ஹீரோ டென்ஷன் ஆகி டிவியை படக்குன்னு ஆஃப் பண்ணிடுறாரு. ஹீரோயின் என்னன்னு கேட்க, அதுவா எனக்கு அது பிடிக்கல, ஒரே சத்தமா இருக்கு, அதனாலதான் ஆஃப் பண்ணேன்னு சொல்லிடுறாரு. இவங்க எல்லாம் போன பிறகு ஹீரோயின் வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பீரோவுக்கு மேல ஏதோ ஒரு டைரி இருக்கிறத எடுத்து பாக்குறாங்க. அதை நம்ம ஹீரோ தான் எழுப்பார் போல. ஆரம்பத்துல அதை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் போக போக ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் இறந்து போயிருப்பாங்கல்ல, அதை பத்தி எழுதியிருக்காங்க போல. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்த பிறகு அந்த புக்ல இருந்ததும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த பெண் குயின் கதை இருக்குல்ல அது. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட பையனுக்கு எப்படி தனியா வாழணும்ன்றத கத்து கொடுக்குறாங்க. சமைக்கிறதுக்கு, வீட்டு கிளீன் பண்றதுக்கு, ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய இது சொல்லி தராங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த பெண் குயின் புக் இருக்குல்ல, அதை எடுத்து படிக்கிறாங்க. அதுல ஒண்ணு போட்டிருக்கோம்ல, கடைசி மலைத்துளி முடியறதுக்கு முன்னாடி அங்கிருந்து கிளம்பணும்னு. அதை படிச்சுட்டு இன்னும் சோகமாயிடுறாங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நாள் கிளம்ப போறோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோ இருக்காருல்ல, நிறைய கட்டைகள்லாம் எடுத்து ஹீரோயின் வந்தாங்களா ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அது கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் இருந்துச்சுல்ல, அதை போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்குன்னா ஹீரோயின் திரும்ப போக கூடாதுல, அதுக்காக. இதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி வேலைக்கு போக திடீர்னு அவருக்கு ஒரு போன் வருதுங்க. வேகமா கிளம்பி போறாரு. அங்க போனா ஹீரோவோட பையன் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவோட காரை அழுக்காக்கிட்டு இருக்கான். டெய்லி வந்து இது மாதிரி பண்றானா, யாரு பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு கையங்கலமா பிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஹீரோ, சரிங்க என் பையனுக்காண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்
அவனுக்கு வீட்டுக்கு போய் நான் தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, அந்த பையனுக்கு தான் அம்மா இல்ல, அதனால அவன் மனநிலை சரியில்லாம இருந்திருப்பான், கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி நல்ல மனசை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி போய்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் என்ன சொல்றான்னா, என் ஃப்ரெண்டு சொன்னான்ப்பா, அவங்க அப்பாவோட காரை டெய்லி வாஷ் பண்றதுனாலதான் மழை பெய்யுதுன்னு, அதனாலதான் அதை அழுக்காக்குனேன், அப்படி பண்ண மழை பெய்யும்ல, அம்மா நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லி அழுகுறான். இந்த சீனை பார்க்கும்போது செம்மையா இருக்குங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு பேக்கரி வச்சிருக்காருல, அங்க போய் ஒரு கேக் வாங்கிட்டு வர்றாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போக மழை பெஞ்சு அதுல வந்து தண்ணியோட ஃபோர்ஸ்னால அவர் மூடி வச்சிருந்தால கட்ட அதெல்லாம் பொழந்து கிடக்குது. இதை பார்த்ததும் ஹீரோவும் சோகமாயிடுறாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வர அந்த சின்ன பையன் அம்மாவை காணான்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்கம்மா போன, நீ என்ன விட்டு போயிட்டே நான் நினைச்சேன்னு சொல்ல, நான் எங்கடா போறேன், நான் உனக்கு கேக் வாங்க தான் போனேன்னு சொல்லி நேரா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போனதும் 3 பேரும் குட்டி பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் சோகமா தாங்க பண்றாங்க. ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. இருந்தாலும் ஹீரோயின் கண்டுக்கலைங்க. அமைதியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே பாடிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதும் ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தான்ல, அதுக்கு ஹீரோயின் கிளம்பி போக பாக்குறாங்க. வழக்கம் போல வெளியே வரும்போதெல்லாம் கொடையெடுக்க இந்த தடவை மழை பெய்யலைங்க. அதை பார்த்தும் கூட ஹீரோயின் சோகமாயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப பார்க்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த கோச் இருக்கான் பாருங்க, கோச்சா ஓனரான்னு தெரியலங்க, யாரோ ஒரு ஆளு, அவன் தலையில அன்னைக்கு ஹீரோ ஒரு பல்பு மாட்டினார்ல, அந்த பல்பு விழுந்து மயக்கமா கிடக்கான். இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா ஒரு வழியா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தண்ணிக்குள்ள குதிச்சு அவனை காப்பாத்திடுறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டு பாடி முடிச்ச பிறகு ஒருத்தரா நான் ஃபியூச்சர்ல என்ன ஆவேன்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் டாக்டர் ஆவேன்றான், ஒருத்தன் போலீஸ் ஆவேன்றான், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா சின்ன பையன் கிட்ட வருது. அப்ப ஹீரோயினும் வந்துடுறாங்க. இப்ப அவன் தான் முன்னாடி வந்து சொல்லணும். ஆரம்பத்துல முன்னாடி வந்து கொஞ்சம் தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் எங்க அப்பா மாதிரி நல்லா ஓடுவேன், அப்புறம் எனக்கு முட்டை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியும், வீட்டை எப்படி கிளீன் பண்றதுன்னு எனக்கு தெரியும், அது போக என்னோட ட்ரெஸ்ஸை நானே துவைப்பேன், அதை துவைச்சு எனக்கு நல்லா காய போடவும் தெரியும், நான் எங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே எங்க அப்பாவை நான் நல்லா பாத்துக்குவேன்னு சொல்ல எல்லாரும் எந்திரிச்சு செம்மையா கை தட்டுறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் ஆனந்த கண்ணீர்ல செம்மையா அழுகுறாங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. அந்த கோச்சை காப்பாத்தினால ஹீரோவும் மயக்கம் போட்டுறாருங்க. அவரை ஆம்புலன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு முழிச்சு ஹீரோயின் போயிருவாங்கன்னு தெரிஞ்சு அங்க இருந்து செம்மையா ஓடுறோம். அதே சமயத்துல இந்த பக்கம் குட்டி பையனை வீட்டுக்கு வர அவங்க அம்மா அங்க இருக்க மாட்டாங்க. அதனால ரயில்வே ஸ்டேஷனுக்காக தான் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஸ்கூலுக்கு வந்திருப்பாருங்க. ஆனா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுனால எல்லாரும் கிளம்பி போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சு சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போறாருங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் குட்டி பையன் நினைச்ச மாதிரியே அவங்க அம்மா ஜங்ஷன்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு போகாதீங்கம்மான்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயின் வேகமா சைக்கிள்ல வர ஆப்போசிட்ல வர வண்டியில மோதி கீழே விழுந்துடுறாருங்க. மறுபடியும் சைக்கிள் எடுத்து கிளம்ப பார்த்தா அந்த வீலு செம்மையா பெண்டா இருக்கும். அதனால ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் குட்டி பையனை காட்ட, எனக்கு தெரியுமா என்னாலதான் நீங்க இறந்து போனீங்க, நான் அதை நம்ம சொந்தக்காரங்க வாயால கேட்டேன், நான் பிறந்ததுனாலதான் நீங்க இறந்திருப்பீங்கன்னா நான் பிறந்திருக்கவே மாட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்ல, என்னடா நீ இப்படி பேசுற, எனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு அதனாலதான் நான் இறந்திருக்கேன், நீ பிறக்கலைனாலும் நான் இறந்திருப்பேன், இப்ப நான் உன் கூட வாழ்ந்தேல கொஞ்ச நாள், இதுவே நான் 100 வருஷத்துக்கு வாழ்ந்த மாதிரி ஃபீல் பண்றேன், நான் எப்பயும் உன்னை மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, அவர் வேகமா ஓடி வந்தாருல, அதனால அவர் உடம்பு ஸ்ட்ரெயின் ஆனதுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஆனா என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த தடவை ஹீரோ எந்திரிச்சு அழுதுகிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நடந்து வர ஒரு வழியா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினும் ரொம்ப தூரத்துல இருந்து ஹீரோவுக்கு பாய் சொல்றாங்க. கையில ஒரு இலையும் வச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த குட்டி பையன் அவனே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிக்கிறான். சமைக்கிறதுக்கு, வீட்டை கிளீன் பண்றதுக்கு, ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு, இதெல்லாம் அவனே பண்ணிக்கிட்டு 2 பேரும் அவசர அவசரமா கிளம்புறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, ரொம்ப நாளா அவங்க அப்பாவை கஷ்டப்படுத்த முடியாதுல்ல, அதை சொல்லிதான் ஹீரோயின் இதெல்லாம் குட்டி பையனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வழக்கம் போல ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு போக ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணு இவங்களை முந்திட்டு போகும்ல, அதே மாதிரி இந்த தடவை முந்திட்டு போகுது. ஆனா இந்த தடவை ஹீரோ அந்த குட்டி பொண்ணை முந்திட்டு போறாருங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு நாள் ஹீரோ தன்னோட மருந்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த டப்பால ஒரு சாவி இருக்கிறத பாக்குறாரு. இது அந்த ரூமோட சாவியாச்சு, இது ஏன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள போவாரு. அங்க ஒரு டைரி இருக்குங்க. ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கு நம்ம ஒய்ஃப் தான் ஏதோ எழுதிருக்கான்னு. இது வரைக்கும் ஹீரோ சொன்ன பிளாஷ்பேக் தானே கேட்டிருக்கோம். இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. என்னன்னா என்ன இருக்குன்னா, ஹீரோயின் முதல்ல ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்ப செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கும், அதனால கொடை பிடிச்சி வந்திருப்பாங்க. அப்படி அவங்க ஒரு சின்ன சந்தில வரும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ கொடையை பிடிச்சி வந்துகிட்டு இருப்பாரு. ஆனா அது சின்ன சந்துங்க, ஒரு ஆள் தான் கொடையோட போக முடியும். அதனால ஹீரோ கொடையை மடக்கிக்கிட்டு ஓரமா நின்றாரு.
ஹீரோயினும் மெதுவா அவங்க பக்கத்துல வர லைட்டா ஹீரோட முகத்தை பாத்துடுறாங்க. பார்த்ததுமே ஹீரோயினுக்கு காதல் வந்துருச்சான். ஆனா அவங்க சொல்லாம இருந்திருக்காங்க. கிளாஸ்ல ஹீரோ கூட நிறைய தடவை பேசுவாங்கல்ல, இந்த பேனா கேட்டிருப்பாரு, ரப்பர் கேட்டிருப்பாரு, டான்ஸ் ஆடும் போது இதெல்லாம் இவங்க சைட்ல தான் நிறைய தப்பு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க. இவங்க காலேஜ் படிச்சு இருந்திருப்பாங்கல்ல, அப்ப ஹீரோ அடிக்கடி கால் பண்ணிருப்பாரு. அவர் காலுக்காகவே ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்களாம். எப்படா போன் வரும்னு வந்த போனை உடனே எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோ தான் கால் பண்ணிருக்கான்னு. இதெல்லாம் போக ஒரு நாள் ஹீரோ பிரேக்கப் பண்ணுவார்ல, பண்ணி முடிச்ச பிறகு சரி மறுபடியும் லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் மலையில மீட் பண்ண வந்திருப்பாரு. அப்போ கூட ஹீரோயின் ஒரு கார்ல ஏறி போவாங்கல்ல, அதோட தான் ஹீரோ சொல்லி முடிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் அந்த கார்ல ஏறி போன பிறகு ஹீரோவை பாத்துருவாங்க. அவரை பார்த்ததும் காரை நிப்பாட்ட சொல்லி அங்கிருந்து கிளம்பி வேகமா ஓட ஹீரோ போயிருவாருங்க. ஆனா அந்த இலைய போட்டு போயிருப்பாருல, அதை எடுத்து கையில வச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு திரும்ப லவ் சொல்ல வந்திருக்கான்னு. அதனால ஹீரோவை தேடி வேகமா ஓட திடீர்னு ஒரு வண்டி வந்து இடிச்சு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனால கோமாவுக்கு போயிட்டாங்களாம். ஹீரோ ஹீரோயினை பத்தி தப்பா நினைச்சிருப்பாரு, நாம இல்லாம சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஆனா அவங்க அப்படி இல்லையா, அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்களாம். அந்த கோமால இருந்து முழிச்சு பார்க்கும் போதுதான் இப்ப இந்த ஜங்ஷனு கீழே இருந்தாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வந்திருக்குது. என்ன இருக்குன்னா, ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பெட்ல இருந்து முழிக்கிறாங்க. உங்களுக்கு புரியல, தெளிவா சொல்றேன் பாருங்க. ஹீரோயின் கோமால இருந்தாங்கல்ல, அந்த கோமால இருக்கும் போதுதான் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்க கூட வாழ்ந்த பிறகு மறுபடியும் கோமால இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது பாஸ்டுக்கே போயிருக்காங்க. அப்படி எந்திரிச்ச பிறகுதான் ஹீரோவை போன் பண்ணி வர சொல்லி இருப்பாங்களா ஒரு நாள், அதே மாதிரி வர சொல்லி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாம வாழ போறது கொஞ்ச நாள் தான், இருந்தாலும் அவன் கூட வாழ்ந்தா போதும்னு சொல்லி ஹீரோவை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கதை அப்படியே போதுங்க. ஹீரோவுக்கும் வயசாயிருச்சு, குட்டி பையன் இப்ப பெரிய பையன் ஆயிட்டான். அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரு ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்து இது உங்க அம்மா கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுக்குறாரு. பார்த்தா அது அவனோட பர்த்டே. அதுக்கு ஏதோ கிஃப்டோ கேக்கோ ஏதோ ஒன்று வந்திருக்குங்க. அந்த பாக்ஸை எடுத்து ஒரு கபோர்ட்ல மாதிரி வைக்கிறாரு. அங்க ஒரு வருஷத்துக்கும் அவங்க அம்மாட்ட இருந்து கிஃப்ட் வந்த மாதிரி இருக்கும், அதை லைனா வச்சிருக்காருங்க. ஆனா இதெல்லாம் ஹீரோயின் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் கொடுத்திருப்பாரு. ஆனா அதை அவன் கண்டுக்காம அவரை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போறான். போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போறான். இவங்க போன பிறகு ஹீரோ அந்த புக்ல இருந்த மாதிரியே ஹீரோயின் வானத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே கதையை முடிக்கிறாங்க. செம்மையா இருந்துச்சுல படம். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.